Hi students, இன்னைக்கு டே 10 ஆஃப் DNA நம்ம பார்க்குறோம். Based upon your support நம்ம யூடியூப்ல கொண்டு போவோம். இல்லாட்டி இது கோர்ஸ்ல ஆட் ஆகி நம்ம லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுடைய வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் நம்மளுடைய மெயின் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்புங்க. கண்டிப்பாக அதை நம்ம நிறைய நாள் கொண்டு போவோம். ஓகே, வெக்காப்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஃப்ரேசல் வெர்ப் இது எல்லாமே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது, இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது? மெர்க்குரி நமக்கு தெரியும். ஐஏஎல் வந்தனால மெர்க்குரியல். மெர்க்குரின்றது ஒரு எலமெண்ட், பட் மெர்க்குரியல்ன்றது என்னன்னா இது கணிக்க முடியாத அன்பிரடிக்டபிள்னு அர்த்தம். ஓகேவா? நம்மளால கணிக்க முடியாது. உதாரணத்துக்கு சிஜிஎல் எக்ஸாம் எப்போ நம்ம கணிக்க முடியுதா? எல்லாரும் செப்டம்பர் 28ன்றாங்க, பட் அவங்க நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கூட பண்ணலாம். ஸோ இது ஒரு அன்பிரடிக்டபிளா இருக்கு. எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன் எப்போ நம்மளுக்கு தெரியல, அப்போ மெர்க்குரியலா இருக்கு, அப்போ அன்பிரடிக்டபிள் நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்த வேர்ட், இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஃபுல்மினட். எப்படி? ஃபுல்மினன்ட். ஃபுல்மினட்னா என்னன்னா, அதாவது கடுமையா திட்டுறதா இருக்கட்டும், இல்ல சண்டை போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? ஃபுல்மினன்ட் நம்ம சொல்லலாம். ப்ரொட்டஸ்ட் ஆர் ஷார்ப் டினோனேஷன் அண்ட் லவுட் கிரிட்டிசிசம். இங்க பாருங்க, ஒரு சவுண்டா அவங்கள திட்டுறாங்க. ஸோ அது பேர் தான் ஃபுல்மினன்ட்னு அர்த்தம். கடுமையா கண்டித்தல். ஓகே, அடுத்து இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஸ்டல்டிஃபை. ஸ்டல்டிஃபைனா என்னன்னா ஆர்வத்தை கெடுக்கிறது, போரிங்கா. சொல்ல போனா போரிங். நம்ம சாப்பிட்டுட்டு மதியானம் ஸ்கூல் படிக்கும்போது மேக்ஸ் கிளாஸ் எடுப்பாங்கல்ல, ரொம்ப போரிங்கா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, இதுதான் வந்து ஸ்டல்டிஃபை நம்ம சொல்லுவோம். டு காஸ் சம்மோன் ஆர் சம்திங் டு லூஸ் என்தூசியாசம். ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, இது பேர் தான் வந்து ஸ்டல்டிஃபை நம்ம சொல்றது. ஒருத்தங்களை வந்து அவங்களுடைய ஆர்வத்தை கெடுக்கிறது. ஓகே, அடுத்து ஃபோர்த் வேர்ட், இதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது? ரிசபிள். ரிசபிள். ரிசபிள்னா என்னன்னா அடுத்தவங்கள நம்ம சிரிக்க வைக்கிறது. ஷார்லின் சாப்ளின், வடிவேல், விவேக், இந்த இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே வந்து நம்மள சிரிக்க வச்சிருக்காங்கல்ல, ஸோ இவங்க எல்லாமே ரெசிபிள் நம்ம சொல்லலாம். த கேப்பபிள் ஆஃப் ப்ரொவோக்கிங் லாஃப்டர், ludicrous ஆர் லாஃபபிள். யாருக்கு வந்து ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கான கேப்பபிள் இருக்கோ அவங்க பேரு ரிசபிள் நம்ம சொல்றது தான். ஓகேவா? அடுத்து இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? அன்டெனபிள். அன்டெனபிள்னா என்ன? incapable of being defended, justified or maintained against attack or objection. அதாவது நம்மளால சப்போர்ட் பண்ண முடியல, ஆதரவளிக்க முடியல நம்ம சொல்லலாம், ஏற்றுக்கொள்ள முடியலன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ரோப் வந்து பிஏ மாதிரி இருக்கு, இதனால வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்குமா? கண்டிப்பா கிடையாது, ஏன்னா எங்கேயும் பிரேக் ஆயிடும். ஸோ அப்போ கேப்பபிள் இல்லை, அப்போ அப்ஜெக்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இம்பாசிபிள் டு ஆக்குபை ஆர் ஹோல்ட் ஆர் மெயின்டைன். ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்ண முடியாது, ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அது பேர் தான் என்னன்னா அன்டெண்டபிள் நம்ம சொல்றது. ஓகே, அதுக்கப்புறம் சிக்ஸ்த் வேர்ட், இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? இன்விடியஸ். இன்விடியஸ். இன்விடியஸ்னா பொறாமை தூண்டும். ஒருத்தங்களை பார்த்து நம்ம ஜெலஸ் ஆறதா இருக்கட்டும், இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறதா இருக்கட்டும், அவங்களுடைய காரியங்கள் நம்மள வந்து பொறாமப்படுத்துறதுக்கு ஏற்படுத்துற அந்த விஷயம் பேர் தான் இன்விடியஸ் நம்ம சொல்லலாம். லைக் டி அரோஸ் ரெசன்மெண்ட், ஹாஸ்டிலிட்டி, ஆங்கர் ஆர் எனி இன் அதர்ஸ். என்னன்னா அதுவும் ஜெலஸ் தான், அதுவும் பொறாமன் தான் அர்த்தம். ஓகேவா? அன்ஃபேர்லி டிஸ்கிரிமினேட்டிங், அஃபென்சிவ் ஆர் ஹேட்ஃபுல். ஒருத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட்டு அவங்கள வெறுக்கிறது, இது எல்லாமே என்ன சொல்லலாம்னா இன்விடியஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வார்த்தை, இது எப்படி நம்ம இந்த ப்ரொனவுன்சியேஷன் ஃபெனடிக்ஸ் இல்லைன்னா இது நம்ம எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? விட்டிடேட் நம்ம சொல்லுவோம், பட் அது தப்பு. எப்படி பண்ணா? விஷியேட். விஷியேட் நம்ம சொல்லுவோம். என்ன ப்ரோ எஸ் வச்சு இங்க வரல, பட் சவுண்ட் மட்டும் ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா அந்த வார்த்தைக்கான அழகு அப்படிதான் கொடுத்துருக்காங்க ப்ரொனவுன்சியேஷன்ல. விஷியேட் நம்ம சொல்லணும். ஃபிஷ் எப்படி வருது? ஃபிஷியேட் மாதிரி இது வந்து விஷியேட் நம்ம சொல்றது. டு ஸ்பாயில், இம்பேர் ஆர் ரெடியூஸ் த குவாலிட்டி. ஒரு விஷயத்த வந்து ஸ்பாயில் பண்றது. இங்க பாருங்க, அந்த மீன் வந்து கெட்டு போயிருச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு. பால் வந்து கெட்டு போறது, இது எல்லாமே விஷியேட் நம்ம சொல்றது. ஓகேவா? வேற என்ன இதுல இருக்கு? டு டிஸ்ட்ராய் த லீகல் வேலிடிட்டி ஆர் பைண்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆர் ஆர்குமெண்ட். ஒரு ஃபோர்ஸ் நம்ம வந்து பைண்ட் பண்ணிப்போம், லைக் நம்ம வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்ட் மாதிரி,
அதை வந்து நம்ம முறிக்கிறது கூட நம்ம சொல்லலாம். ஆர்குமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் வந்து பிரேக் பண்றது, லீகல் வேலிடிட்டியை வந்து டிஸ்ட்ராய் பண்றது, இந்த மாதிரி நம்ம சொல்றது. அடுத்தவன் நம்ம பாக்குறது பெர்ஃபெக்ஷனரி. பெர்ஃபெக்ஷனர்னா என்னன்னா கடமைக்கு செய்யறது. ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்குறேன், இல்ல எனக்கு ஒரு வேலை தராங்கன்னா சரி வேலை கொடுத்துட்டாங்க, சரி அதனால நான் பண்றேன் அப்படி நம்ம நினைக்கிறோம்ல, அலட்சியமா செய்யறது, அது பேர் தான் பெர்ஃபெக்ஷனரி. கேரிட் அவுட் வித் மினிமம் எஃபோர்ட், கேர் ஆர் இன்ட்ரெஸ்ட். அந்த விஷயத்துல வந்து ஏதாச்சும் மினிமம் கேர் எஃபோர்ட்டா தான் இருக்கும். லேக் ஆஃப் எந்தூசியாசம், த்ரோனஸ் ஆர் வார்ம்த். அதுல வந்து ஒரு சுறுசுறுப்பே இருக்காது, ஏனோ தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு பண்றதுதான் பெர்ஃபெக்ஷனரி நம்ம சொல்றது. ஓகே, 9th வேர்ட். இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது? இங்க டி வந்திருக்கு, அப்போ பெர்பெட்டியஸ் நம்ம படிப்போம், அப்படி நம்ம படிக்க கூடாது. பெர்பிஷியஸ், பெர்பிஷியஸ், பிஷியஸ்னு இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல சவுண்ட் எப்படி வரணும்னா பிஷியஸ், பெர்பிஷியஸ் நம்ம சொல்லணும். கிவிங் ஆர் இண்டிகேட்டிங் த குட் சான்ஸ் ஆஃப் சக்சஸ். ஒரு நல்ல தருணத்தை கொடுக்கறது, ஒரு அமைதியான சூழலா இருக்கட்டும், இல்ல பாசிட்டிவான வைப் இப்படி நம்ம சொல்லலாம். சோ சாதகமாக நல்ல நேரம் தரக்கூடிய அந்த நிகழ்வு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பெர்பிஷியஸ் நம்ம சொல்றது. அதுக்கப்புறம் 10th ஒன். இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது? குவிக் ஷாட்டிக். குவிக் ஷாட்டிக்னா என்ன? நடைமுறை சாத்தியம் இல்லாத கற்பனை தன்மை ஆகுது. ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் வந்து அன்ரியாலிஸ்டிக், அதாவது கற்பனை வந்து ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, அதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறது. உதாரணத்துக்கு யூனிகார்ன். யூனிகார்ன் என்னன்னா சிங்கிள் ஹார்ன்ட் ஹார்ஸ். இந்த மாதிரி விஷயம் வந்து கற்பனையில மாத்திரம் நம்ம நினைக்க முடியும். அதாவது ஒத்த கொம்பு, அந்த குதிரை, இதெல்லாமே யூனிகார்ன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா அன்ரியாலிஸ்டிக்கான திங், நடைமுறைக்கு சாத்தியமில்லாத கற்பனையா இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் குயிக் ஸ்டார்டிங் நம்ம சொல்றது. நம்ம ஒரு 2 days முன்னாடி கியூபிளிங் ஒண்ணு பார்த்திருப்போம், அதுக்கப்புறம் குவிட் வச்சு ஒரு வார்த்தை பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது குவிக் ஸ்டார்டிக். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன 10 வேர்ட் நம்ம பார்த்தோம்னா மெர்குரியல், ஃபிலிமினேட், சல்டிஃபை, ரெசிபிள், அன்டென்டபிள், இன்வெடியஸ், விஷியேட், பெர்ஃபெக்ஷனரி, பெர்பஷியஸ், கோஸ்டாட்டிக். ஓகே, மெர்குரியல்ல என்ன சொல்லியிருந்தோம் நம்ம? ஒரு விஷயத்த வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கிறது மெர்குரியல். ஃபிலிமினேட்னா வந்து ரொம்ப சவுண்டா பேசி திட்டுறது. சல்டிஃபைன்றது ஒரு ஆர்வத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது. ரெசிபிள்னா ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது. அன்டென்டபிள்னா டிஃபெண்ட் பண்ண முடியாது, இம்பாசிபிள் டு டிஃபெண்ட். இன்வெடியஸ்னா என்ன சொன்னோம்? அரோஸ் த ரெசன்மெண்ட் ஒரு ஹாஸ்டிலிட்டி. ஒரு விஷயம் வந்து நம்மள பொறாமைனால், ஒருத்தங்க மேல பொறாமை உண்டாக்குற விஷயம் பேர் தான் இன்வெடியஸ் சொல்றது. விஷியேட்ன்றது ஒரு விஷயத்த ஸ்பாயில் பண்றது. பெர்ஃபெக்ஷனரி என்னன்னா மினிமல் எஃபோர்ட், அதாவது கடமைக்காக செய்யறது, ஏனோ தானோ ஒரு வேலையை செய்யறது. ப்ரொபஷியஸ்ன்றது என்னன்னா இண்டிகேட்டிங் குட் சான்ஸ் ஆஃப் சக்சஸ், ஒரு நல்ல தருணத்தை, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கறது பேருனா பெர்பஷியஸ். கொஸ்டாட்டிக்ன்றது என்னன்னா ஒரு அன்ரியாலிஸ்டிக் திங்கை வந்து நம்ம நினைக்கிறது. ஓகேவா? அடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் நம்ம பார்க்க போறோம். கிரானரி. கிரானரினா என்னன்னா கிரெயின்ஸா இருக்கிறது, அதாவது பாருங்க கிரெயின். ஸ்டோரிங் த த்ரெஷர்ட் கிரெயின்ஸ். இங்க பாருங்க சோளக்கருதோடைய அந்த வேஸ்ட் எல்லாம் இங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்க. சோளக்கருது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைப்பாங்க. அப்போ தானிய களஞ்சியம் நம்ம சொல்லலாமா? இந்த இடத்துல ஸ்டோர் ஹவுஸ் நம்ம சொல்லலாம். ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் த கிரெயின்ஸ். இந்த கிரானரின்றது எப்படி வந்துச்சுன்னா அந்த கிரெயின்ஸ் உடைய பாதி அர்த்தம் தான் கிரானரின்னு வந்தது. ஓகே, அதுக்கப்புறம் ஹட்ச். ஹட்ச்ன்றது ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிம் கார்டு இருந்துச்சு, நம்மளுக்கு தெரியும். இந்த வோடாஃபோன் டாக் வரதுக்கு முன்னாடி அந்த விளம்பரத்துல வரும் இந்த ஹட்ச். அது அந்த என்ன மீனிங்கை கொண்டு வந்தோம்னா முயல் கூண்டு தான் அதோடைய அர்த்தம். ரியலா பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆர் கேஜ், இந்த ஒயர் மெஷ் ஃப்ரண்ட் நம்ம சொல்றது. ஸோ அந்த ஆட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டாகை வந்து அந்த கேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போதான் வந்து இந்த ஹட்ச்ன்றது ஃபேமஸ் ஆச்சு. இந்த ஹட்ச்ன்றது வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா முயல் கூண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து இன்ஃப்ரமரி. இதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது? இன்ஃப்ரமரி. இன்ஃப்ரமரினா என்னன்னா the place or medical clinic in large institution. ஒரு பெரிய, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு, திருச்சியா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷனா இருக்கும். தனியா ஒரு பிளேஸ் இருக்கும், மெடிக்கல் காலேஜ் தனியா இருக்கும், ஹாஸ்பிட்டல்னு தனியா இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் ஜோன் பேர் என்னன்னா மருத்துவ கூட்டம் நம்ம தமிழ்ல சொல்லலாம். இன்னொரு இடம் என்னன்னா இன்ஃபர்மரின்னு நம்ம சொல்லலாம். தி ஹாஸ்பிட்டல் ஆர் கேர் சென்டர் ஃபார் த ஏஜ்ட் ஆர் இன்கேபினேட்டட். அதாவது வயதானவங்களுக்குன்னு தனியா பாக்குறதா இருக்கட்டும், ஒவ்வொரு பிரான்ச்சஸ் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்னா இன்ஃப்ரமரி நம்ம சொல்லலாம்.
லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்றது இந்த இடத்துல ஸ்கூலா இருக்கட்டும், பிரிசனா இருக்கட்டும், இல்ல வேற என்ன விஷயமா இருக்கட்டும், அந்த இடத்துல தனியா ஒரு காலேஜுக்குன்னு தனியா ஒரு கேம்பஸ்ல ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்கு பாருங்க, அது பேர் நம்ம இன்ஃபர்மரின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒரு படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல தனியா ஹாஸ்பிட்டல்னு வச்சு அவுட் பேஷண்ட் பாக்குறாங்களா, அந்த இடத்துக்கு பேர் நம்ம இன்ஃபர்மரின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து லயர். லயர்னா என்ன? நம்மளுக்கு பொய் சொல்றவங்க தெரியும். பட் இந்த லயருக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கு ஸ்பெல்லிங் வேற, இதுக்கு ஸ்பெல்லிங் வேற. இது வந்து லயர். இந்த இடத்துல ஏஐஆர்னு வந்திருக்கு. அதுல வந்து எல்ஐஏஆர்னு வரும். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ல பொய் சொல்றவங்க வைப்பாங்க, பட் கரெக்டா பார்த்து ஸ்பெல்லிங்கை பார்த்து எழுதிக்கோங்க. அப்போ என்னன்னா, ஒரு கரடியோட குகை, அந்த குகை பேர் என்னன்னா லேயர் நம்ம சொல்லுவோம். லயர் நம்ம சொல்லுவோம். பதுங்குமிடம் வனவிலங்கின் குகை கூட நம்ம சொல்லலாம். ஓகே. அடுத்து பிரேசல் வேர்ப். பிரேசல் வேர்ப்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதே பிரிங் வச்சு இன்னைக்கு பார்க்க போறோம். பிரிங் அலாங், இது தமிழ் அர்த்தமே என்னன்னா, நான் கூட்டிட்டு வரவா. கேன் ஐ பிரிங் மை ஃபாதர் டு திஸ் மீட், நான் என்னுடைய அப்பாவை இந்த மீட்டிங்க்கு கொண்டு வரலாமா, கூட்டிட்டு வரலாமா. பிரிங்ன்றது கூட்டிட்டு வர்றதுன்னு அர்த்தம். அலாங்ன்றது ஆட், அதை சேர்த்து அவங்கள நான் கூட்டிட்டு வரலாமா. இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க, கேன் ஐ பிரிங் மை டாங் அலாங், நான் வந்து நாயை என்னோட கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடன் அழைத்து செல்லுதல் பேர் தான் பிரிங் அலாங் அர்த்தம். டு டேக் சம்மோன் ஆர் சம்திங் வித் யூ. ஓகேவா? அடுத்து பிரிங் அரவுண்ட். பிரிங் அரவுண்ட்னா என்னன்னா, டு பெர்சேட் சம்மோன் டு சேஞ்ச் their ஒப்பீனியன் ஆர் அக்செப்ட் யோர் வியூ பாயிண்ட். இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவோம், நீ சொல்றது தப்புடா, இது கிடையாது, இது தப்பு அப்படின்னு. அப்ப அவன் வந்து யோசிப்பான், ஆமா மச்சான் நீ சொல்றது கரெக்ட் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது பேர் தான் பிரிங் அரவுண்ட். அவனுடைய டிசிஷனை நம்ம சொல்ற ஒரு விஷயத்தால அவன் கன்வின்ஸ் ஆறான் பாருங்க, அது பேர் தான் வந்து பிரிங் அரவுண்ட் நம்ம சொல்றது. அடுத்து பிரிங் பேக். பிரிங் பேக்னா என்ன? பிரிங் பேக்னா ஒரு விஷயத்த நினைப்பூட்டுறது. அதாவது இப்போ நம்ம டாக்ஸ் வந்து நம்ம வளர்த்துருப்போம், இல்லை வளர்த்துக்கிட்டு கூடி இருப்போம். இது கூட இருந்த மெமரிஸ், ஒரு விஷயத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ண மெமரிஸை நம்ம ரீகால் பண்றது பேர் என்னன்னா பிரிங் பேக்ன்றது. பிரிங்னா என்ன? கொண்டு வர்றது. பேக்னா நம்ம கிட்ட பாஸ்ட் விஷயத்த நம்மளுக்கு கொண்டு வர்றது. டு ரீஇன்ட்ரடியூஸ் ஆர் ரெஸ்டோர் த பாஸ்ட் கஸ்டம் லா பிராக்டிஸ் ஆர் ட்ரெண்ட். ஒரு விஷயத்த மறுபடியும் நம்ம நினைப்பூட்டி கொண்டு வரது பேர் தான் பிரிங் பேக் தட் மொமெண்ட். கூட நம்ம போன்ல கூட இந்த கூகுள் போட்டோஸ்ல வரும், பிரிங் பேக் த மொமெண்ட்ஸ்னு. அப்படின்னா என்னன்னா, பழைய நினைவுகளை நான் உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரிங் டவுன். பிரிங் டவுன்னா என்னன்னா, ஒரு விஷயத்த கம்மி பண்றது. டு ரெடியூஸ் ஆர் லோயர் ஆர் டிக்ரீஸ் பிரைசஸ் ரேட்ஸ் ஆர் லெவல். இங்க பாருங்க சவுண்டை கம்மி பண்றாங்க. ஸோ தட் கால் வி கால் பிரிங் டவுன். குறைத்தல் ஆல் வீழ்த்துதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ட்ரையல் அண்ட் எரர். ட்ரையல் அண்ட் எரர்னா, நீங்க கிரிக்கெட்லாம் விளையாடுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பால் எப்போதுமே ட்ரையல்ஸ்னு சொல்லி போடுவாங்க. எதுக்குன்னா கண்டிஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா, பிட்ச் கரெக்டா இருக்கா, பால் பேட் எல்லாமே ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு சும்மா நம்ம ட்ரையல்ஸ்னு சொல்லி போடுவோம். அதுல ஏதாச்சும் எரர் கண்டுபிடிச்சா பாலை மாத்துறதா இருக்கட்டும், இல்ல வந்து பிட்சோ ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றதோ பண்ணிப்பாங்க. இது அதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்துக்கு ட்ரையல் அண்ட் எரர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குக் பண்றோம்னா டேஸ்ட் செக் பண்ணுவோம்ல, டேஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணுவோம். அதுல ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல இது பண்ணிக்கிறது. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணி பாக்குறது. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இதுல ஏதாச்சும் நம்ம மிஸ்டேக் வந்துச்சுன்னா நம்ம வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு. The problem solving method in which the various ways of doing something or tried until the correct or best result found. ஒரு விஷயம் கரெக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறது வந்து ட்ரையல் அண்ட் எரர் சொல்லுவோம். இஃப் கேஸ் நம்மளுக்கு வந்து அது கரெக்டா ஆயிடுச்சுன்னா, ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதை நம்ம ஃபார்முலாவா பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? முயன்று பார்த்து கற்றுக்கொள்ளும் முறை. ஒரு விஷயத்த நம்ம செய்முறையா செஞ்சு கத்துக்கிறது பேர் தான் ட்ரையல் அண்ட் எரர்னு அர்த்தம். ஓகே. அடுத்து வைன் அண்ட் டைன். வைன்ன்றது திராட்சை ரசம், மதுபானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். டைன்ன்றது சாப்பிடுறது. அப்போ இவங்க பாருங்க, சாப்பிட்டுட்டு அந்த மதுபானத்தை அருந்துறாங்க. அப்ப இது பேர் என்ன சொல்றாங்கன்னா வைன் அண்ட் டைன்னு சொல்றது. என்னன்னா, டு என்டர்டைன் சம்மோன் லாவிஷ்லி. லாவிஷ்னா ரொம்ப ஒரு பணக்கார விஷயமா நிறைய செலவு பண்ணி லக்ஸரியா செலவு பண்றது பேர் தான் வந்து லாவிஷ்லி நம்ம சொல்லுவோம். வித் ஹை குவாலிட்டி ஃபுட் அண்ட் ட்ரிங்க். ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டினா என்னன்னா, ஒருத்தவங்க வந்து நம்மள வந்திருக்க கெஸ்ட்டை வந்து கேர் ஆர் ஸ்டே நல்லா பாத்துக்கிறாங்கல்ல, அது பேர் தான் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம சொல்றது. அடுத்து சிங்க் ஆர் ஸ்விம். சிங்க் ஆர் ஸ்விம்னா என்னன்னா, சிங்க்னா முழுகிறது, ஸ்விம்னா நீச்சல் அடிக்கிறது.
சிங்க்னா முழுகிறது, ஸ்விம் தான் நீச்சல் அடிக்கிறது. டு ஃபெயில் கம்ப்ளீட்லி ஆர் சக்சீட் என்டையர்லி பேஸ்ட் ஒன்ஸ் ஓன் எஃபோர்ட் வித்தவுட் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். அடுத்தவங்களுடைய தயவு இல்லாம அவங்க ஒண்ணு அந்த தண்ணில இருந்து வெளியே வரணும், இல்லாட்டி மூழ்கி போகணும். இது ரெண்டு விஷயம் தான் அவங்களுடைய செல்ஃப் எஃபோர்ட்டால நடக்கணும் அப்படின்றாங்க. பெண்ட் அண்ட் ஸ்னாப். பெண்ட் அண்ட் ஸ்னாப்னா என்னன்னா a playful physical movement or filterious treasure populates with a pop culture. டான்ஸ் ஆடும்போது அட்ராக்டிவா அவங்களுடைய பாடியை வந்து அவங்க ஷேக் பண்ணி காட்டுறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்டெப்னு கூட சொல்றாங்க பாப் கல்ச்சர்ல. அப்ப கவரும் வகை உடல் அசைவு கூட. அடுத்து ஓவர் அண்ட் அவுட். ஓவர் அண்ட் அவுட்னா என்னன்னா ரேடியோ கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்றது. அல்ல ஓவர் அவுட் இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஓவர்னா என்னன்னா உரையாடல் நிறைவுற்றது. போலீஸ்லாம் இந்த மிஷின்ல வாக்கி டாக்கில அல்ல ஓவர்னு பேசுவாங்கல்ல, அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓவர் அண்ட் அவுட்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டடா ஒரு விஷயத்த ஸ்டார்டா எண்ட் பண்ற இடத்துல நம்ம யூஸ் பண்றதுதான் ஓவர் அண்ட் அவுட்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஸ்பாட் எரர். இன்னைக்கும் நம்ம 5 டைப் ஆஃப் ஸ்பாட் எரர் தான் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன டைப்ல வந்து கொண்டு வந்திருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சேம் parallelism error தான் இதுல இருக்கு. The job description requires that the applicant should have degree in finance and possessing the 5 years experience. ஓகே, நம்ம என்ன சொல்லியிருப்பேன், இங்க ஷுட் ஹேவ்னு வந்திருக்கு. இங்க வந்து நம்ம நார்மலான சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சேம் நார்மலான சப்ஜெக்ட் தான் வந்திருக்கணும். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சாரி நார்மலான வேர்ப் தான் வந்திருக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பொசஸிங்ன்றாங்க. பொசஸிங்ன்றது என்னது, ஜெரண்ட். அப்போ parallelism error. ஓகேவா? அப்போ should have degree in finance and possess. ஓகேவா? and possessனா இங்க வரணும். ஒரே டென்ஸ்ல தான் இருக்கணும். possess தான் வரணும், possessingன்னு வரக்கூடாது. அப்போ எரர் எங்க இருக்கு, டீல தான் எரர் இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா நம்மளுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அதுல ஸ்பாட் தி எரர் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் நம்ம. ஓகேவா? அடுத்து the weather in the hills is more pleasant than the city during the summers. ஓகே, ஹில்லோட வெதர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சிட்டில காட்டிலும். அப்போ ரெண்டு இடத்த கம்பேர் பண்றாங்க. இந்த இடத்துல கம்பேரிசன்லாம் ஓகே தான். பட் இதுக்கப்புறம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா தட் ஆஃப், இங்க வந்து மொட்டையா சொல்லிட்டாங்க, நம்ம மென்ஷன் பண்ணணும் தட் ஆஃப் சிட்டியோடைய அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுதான் ரூல். எப்போனா கம்பேரிசன் பண்ணும்போது. ஸோ அப்போ எப்படி நம்ம படிக்கலாம், the weather in the hills the more pleasant than that of the city. இந்த than that of வந்து இங்க டீல கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வேற இந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கனால இங்க நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடாது. அதனால அடுத்த வாக்கியத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து to study hard, practicing regularly and staying focused are essential for the clearing back exam. ஓகே, சேம் அதே parallelism error தான். ஒரு விஷயத்த நான் எந்த டென்ஸோ வேர்ப்ல ஆரம்பிக்கிறோனோ அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா அப்படியே தான் இருக்கணும். டு ஸ்டடின்றது என்னது, இன்ஃபன்டிவ்ஸ். இங்க என்ன யூஸ் பண்ணிக்கோம், பிராக்டிசிங், இங்க ஸ்டேயிங். அப்ப இந்த இடத்துல ரெண்டு ஜெரண்ட் வருது. அப்ப இந்த இடத்துலயும் ஜெரண்ட் தான் வரணும். ஜெரண்ட்னா ஐஎன்ஜி வருது, டு இன்ஃபன்டிவ்ஸ்னா என்ன வரும்னா டூ போட்டு வருது. அப்போ ஸ்டடிங் ஹார்ட்னு வரணும். ஸ்டடிங் ஹார்ட். ஓகேவா? ஸ்டடிங் ஹார்ட்னு வரணும். இதே இந்த சென்டென்ஸை நீங்க இன்னொரு வாக்கியத்துல எப்படி நீங்க மாத்துவதுன்னா டு ஸ்டடி ஹார்ட், பிராக்டிஸ் ரெகுலர்லி அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட். அப்போ இந்த இடத்துல ரெண்டு இடத்துல நம்ம மாத்தணும். அதனால நம்ம ரெண்டு இடத்துல மாத்த நீட் இல்லாம இதே நம்ம ஜெரண்டா மாத்திட்டோம்னா நம்மளுடைய எரர் சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ இது ரெண்டு டைப் ஆஃப் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோர்த் கொஸ்டின், he spent his vacation hiking in the mountains, swimming in the lakes and visited local museum. சிம்பிள், அதே parallelism error தான். கண்டுபிடிச்சிங்களா? ஏன்னா இங்க பாருங்க, இங்க ஐஎன்ஜி போட்டிருக்கேன், இங்க ஐஎன்ஜி போட்டிருக்கேன், இங்க விசிட்டர்னு முடிச்சிட்டேன். அப்போ வந்து இந்த இடத்துல எரர் வந்து நல்லாவே தெரியுது, விசிட்டிங்னு வரணும். ஓகேவா? இதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு ஈஸியா தெரியும். ஏன் ரீசன் ஈஸியா தெரியும்னா நம்ம கடைசியா ஒரு 4 நாள் 5 நாள் வந்து சேம் பேட்டர்ன்ல ஸ்பாட் எரர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாக்குற ஸ்பாட் எரர் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தான் தெரியும். நல்லா நீங்க நம்மளுடைய முன்னாடி கிளாஸ்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா.
ஸோ அப்போ இங்க ஜெரண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்க ஜெரண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க எல்லாமே ப்ரெசென்ட்ல வருது, இங்க பாஸ்ட் டென்ஸ்ல வருது. அப்படி வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது பேர் என்னன்னா பேரலிசம் எரர்னு. பேரலா ஒரு சென்டென்ஸ்ல சேமா இல்லாட்டி எரர் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சொல்றது. ஓகே, அதுக்கப்புறம் the lecture was both informative and it was very entertaining for the students. ஓகே, உங்களுக்கு ஒரு கண்டிஷன் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் 120 ரூல்ஸ்ல நம்ம இந்த ஸ்பாட் தியரி பார்க்கும்போது போத் இன்ஃபர்மேட்டிவ் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அட்ஜெக்டிவ் அண்ட் இட் வாஸ்னு இந்த இடத்துல தொடர்ச்சியா வரக்கூடாது. ஏன்னா நம்ம போத்னு வச்சுன்னா இங்க அட்ஜெக்டிவ்னா இங்கேயும் அட்ஜெக்டிவ் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல வெரி வரக்கூடாது. வெரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அட்வர்ப் மாதிரி காட்டிடும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த இடத்துல வெரி கூட கட் பண்ணிக்கலாம். ஆனா மேக்சிமம் பிரைமரி எரர்ன்றது இதுதான் பிரைமரி எரர். பிரைமரி எரர் செகண்டரி எரர்னா ரொம்ப முக்கியமான எரர்ன்றது இதுதான் நம்ம சொல்றது. இது வரக்கூடாது. இது வந்து செகண்டரி எரர். செகண்டரி எரர் என்டர்டைனிங் ஃபார் த ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ நம்ம வந்து எரர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோல நம்ம பொறுத்த வரைக்கும் 10 வெக்காப்ஸ், 4 ஒன்வர்ட் சப்ஸ்டிடியூஷன், 4 ஃப்ரேசல் வெர்ப், 4 இடியட்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் அண்ட் 5 ஸ்பாட் தியரம் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இன்னைக்கான உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, அன்னைக்கு பிளண்ட்னா என்னன்னு கேட்டேன். இன்னைக்கு கேட்ட கொஸ்டினை நான் கேட்கிறேன் உங்களுக்கு. ஃபிளிமினன்ட்னா என்ன சொல்லியிருந்தேன். ஃபிளிமினன்ட்னா என்ன, அதோட மீனிங் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பிளாக் புக்ல இருந்து வெக்காபுலரி கேட்கறது கிடையாது, நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் கேட்கறாங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சீரியஸை. பேஸ்ட் அப்பான் யுவர் சப்போர்ட் நம்ம யூடியூப்ல கொண்டு போவோம், இல்லாட்டி இது கோர்சஸ்ல ஆட் ஆயிரும். தேங்க்யூ.